ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் உங்கள் உமா முருகன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் நிறையா பிரச்சனைகள் இருக்கே, நம்ம பிரச்சனையை பார்த்துட்டே வாழ வேண்டியதான். ஸோ தீபாவளி நாளே பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி மதியானம் வந்து கஞ்சி சாப்பாடு தான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ வீடியோ போடுறேன் அப்படின்றதுக்காக நான் பெரிய பணக்காரி அப்படின்லாம் வந்து முடிவு பண்ணாதீங்க. அது வந்து பூண்டு ஊறுகாய், பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி, உப்பு அது மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சோண்டு கஞ்சி வச்சேன். ஒரு கிளாஸ் அரிசி போட்டு, எப்பயும் செய்கிற மாதிரி தான் ஒரு கிளாஸ் அரிசி போட்டு கஞ்சி வச்சேன். ஸோ நம்ம இப்போ இந்த கஞ்சி தான் சாப்பிட்றோம். நாளைக்கு தீபாவளி நாள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ தீபாவளிக்கு முதல் நாள் நான் இப்படி தான் இருக்கேன். இதான் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். நைட்டுக்கெலாம் சாப்பாடு இல்லை, எப்பயும் ரெகுலராக போல் காலையில் வந்து டீ குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட் சாப்பிட்ருக்கேன். ஸோ மதியானம் வந்து இந்த கஞ்சி சாப்பாடு தான் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்றதால தான் இந்த சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட்ற வரைக்கும் நான் வீடியோ எடுக்கணுன்ட்டு எடுத்தேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ நான் வசதியாக இருக்கிறேன், சும்மா பொய் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சத்தியமாக நான் வந்து ஒரு ஏழை பொண்ணு தான். வீடியோ வந்து ஜாலியாக தானே போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோ வந்து போடணும் அப்படின்றதுக்காக தான் போடுறேன். இந்த கடன்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் அப்படின்னா அப்படியே வரிசலாக ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீடியோ மட்டும் பண்ணுறா, வந்து அவள் ரொம்ப நல்லா தான் இருக்கிறா, ஆனால் கடன் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த நிலைமையில தான் இருக்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் வீடியோ போடுற மாதிரி நான் நிஜத்தில் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உள்ளார நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கடன்காரங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. சொந்தக்காரங்க அதை விட மோசம். சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு 1000 500 கேட்டால், வீடு நான் கட்டிட்டேன் தான், வீடு கட்டிட்டு அவளுக்கு என்ன வசதியாக இருக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து பெரிய பணக்காரியாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவள் வந்து சும்மா விளையாட்டு கேட்குறா, அவள் வந்து நம்மளை நக்கல் பண்ணி பார்க்குறா அப்படின்ற மாதிரி என்னை முன்னாடி விட்டு பின்னாடி வந்து நிறையா பேசுகிறாங்க. நிஜத்தில் நான் யாரையும் நக்கல் பண்ணல, உண்மையாகவே தான் நான் வந்து என் பிரச்சனைகளை சொல்கிறேன். தயவு செஞ்சு யாரும் என்னை தவறாலாம் நினைக்க தேவையில்ல. இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்கள் மனசுக்குள்ளார ஒரு கற்பனைலாம் போட்டு வைக்காதீங்க. காசு பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காகவே என் பையன் கூட தீபாவளிக்கு வரல. அவன் வந்து வேலை செய்கிற இடத்துலையே தான் இருக்கிறான். ஸோ நான் வாடா, இருந்தால் போதுடா, ஒன்றும் இல்லைனா நடா, நம்ம வீட்டில் இருக்கிறத ஆக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்றேன். ஸோ நாங்கள் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குமா, நான் வரல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இடத்துலையே இருக்கிறான். ஸோ அந்த நிலைமையில நான் இருக்கும்போது தயவு செஞ்சு யாரையும் மனசை காயப்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. இது உண்மை தான். இதுக்காக நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினச்சி என்னை முன்னாடி விட்டு பின்னாடி சில வார்த்தைகள்லாம் பேசுகிறது, அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட நிச்சயமாக சொல்கிறாங்க, அது மனசை காயப்படுத்துது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் வீடியோவுக்காக மட்டும்தான் நான் வந்து போடுறேன், கொஞ்சம் தலை சீவிட்டு வீடியோ போடுறேனே தவிர நிஜத்தில் நான் சந்தோஷமாலாம் இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்களாம் ஒரு கற்பனைலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவ்வளோதான். இது நான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். என் வீட்டில் எப்போ வேணாலும் வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் கூட வந்து பாருங்கள். என் கிச்சன்லேயோ சரி, நான் ஏதாவது ருசி ருசியாக சமைச்சு சாப்பிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. சும்மா வீடியோ போட்டிருக்கா, ஜாலியாக இருக்கா, அவளுக்கு என்ன, அவளுக்கு கடன் விசனமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது என்னோடய ஆசை, நான் போட்டுட்ருக்கேன். இது உங்கள் பார்க்க இஷ்டமாக இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா என்னை வந்து என் பிளாக்கில் கூட போட்டுக்கோங்க. தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசிக்கிட்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு ஃப்ரெண்ட், நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.